ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எல்லா பேரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லாயிருக்கோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, வெர்ஷன் 4.3 நியூ அப்டேட் விட்டாங்களா, அதை பற்றின ஃபுல் டீட்டெயிலில் தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேம் ஓப்பன் பண்ணால் என்ட்ரியில் இப்படி தான் கொடுத்துருக்காங்க பேனர். இப்போ இது வந்து எதுக்காகனா, இப்போ இந்த நடக்க போகிற இண்டிபெண்டன்ஸ் டே அதை செலிப்ரேட் பண்ணுற விதமாக 25ஆந்தேதி வரைக்குமே ஒரு சின்னதாக ஒரு அப்டேட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்டேட் நல்லாவே இருக்குது. நீங்கள் வந்து இன்னும் டவுன்லோட் பண்ணிங்கன்னா உடனே டவுன்லோட் பண்ணி பாருங்கள். நல்லா சூப்பராகவே இருக்குது. வேறு எதுவும் இல்லை. இதில் என்ன புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்கன்னா, மினி கேம்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து இது கரேஜில் ஓகே செட் பண்ணியிருக்காங்க. அதுக்குள்ளே 2 கேம் மாதிரி கொடுத்துருக்காங்க, டபுள் கேம். மற்றபடி எதுவும் இல்லை. அப்புறம் எப்பயும் போல் நம்ம செட்டிங்ஸில் இருக்கிற மாதிரி இப்போ அச்சீவ்மெண்ட்டு அது நீங்கள் லிவரி செட்டிங் அந்த மாதிரி இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா இவ்வளோ ப்ரைஸ்னு ஒரு இது தருவாங்கள்ல, அதில் வந்து எந்தவித மாற்றமுமே அவங்க வந்து பண்ணலை. எல்லாமே நார்மலாக தான் இருக்குது. புதுசாக எதுவுமே வந்து அவங்க வந்து ஆட் பண்ணலை. எல்லாமே இப்போ இருந்துச்சோ அதே மாதிரி தான். நம்ம அந்த இதில் வந்துட்டு அவங்க வந்தது எதுவுமே இல்லை. இப்போ நான் ப்ளே பண்ணுறது வந்து திருமுருகன் பஸ் மோட். இதை பற்றின வீடியோ வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுத்துருக்கேன். அதை பார்த்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி லக்கி போர்ட்லேயுமே எந்தவித சேஞ்சஸும் இல்லை. செட்டிங்ஸ்லேயே அதே பழைய ஆப்ஷன் ஸ்டேரிங், அந்த 3 கண்ட்ரோலர்ஸ் தான், லெஃப்டாக ரைட்டாக. அப்புறம் ஸ்டேரிங் எப்படி வந்து திருப்புறப்போ சென்சிட்டிவ் வந்து நம்மளுக்கு வந்து சடனாக திரும்பணுமா இல்லை ஸ்லோவாக திரும்பினா போதுமான்ற மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்டு அதுதான் கொடுத்துருக்காங்க. எப்பயும் அது வந்து 4.2 இருந்த மாதிரியே தான் இருக்குது. எந்த வித இல்லை. இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டு 100% ஃபுல்லாக திரும்பும், சடனாக திரும்பும். அப்புறம் ஸ்டேரிங் பொசிஷன் வந்து லெஃப்டாக ரைட்டாக நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஸ்டேரிங் மோடு எல்லாமே சில செல் வந்து லாக் ஆகும். அதுக்கு வந்துட்டு மேலே FPS 30-60 இருக்குல்ல, அதில் 60 வச்சுட்டிங்கன்னா எந்த மொபைலுமே லாக் ஆகாது. 2GB இருக்கட்டும், 4GB, 3GB எந்த மொபைலாக இருந்தாலுமே லாக் ஆகாது. பேசஞ்சர்ஸ் ஹைடு அது வந்து இப்போ எப்பயும் அது இருந்தே இருக்குது. அப்புறம் ட்ரீமஸ்ஸு, ரோட் வியூ டிஸ்டன்ஸு எல்லாமே பழையபடி தான். எந்தவித புதுசுமே அவங்க வந்து ஆட் பண்ணலை. ஓகேங்களா? எல்லாமே அப்படியே தான் இருக்குது. அப்புறம் அதர்ஸில் வந்துட்டு டேவா நைட்டா இல்லை நைட்டு மட்டும் போகிறதா, அதாவது காலையில் மட்டும் போகிறதா, இந்த மாதிரி ஆப்ஷன் வந்து இருக்குது. அப்புறம் மேப் வந்து அவங்க ஓபிபி ஏபிகே வந்து டவுன்லோட் பண்ணும்போது அப்படியே டவுன்லோட் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? வேறு எதுவுமே சேஞ்சஸ் இல்லை. அப்புறம் மூட்ஸ் டவுன்லோட் பண்ணுறப்ப வந்துட்டு மூட்ஸ் டவுன்லோட் பண்ணுறோம் அப்படின்னா அது காட்டுற அந்த அந்த ஆப்ஷனில் வந்துட்டு எந்தவித புதுசுமே அவங்க வந்து ஆட் பண்ணல. எப்பயும் போல் நார்மலாக தான் இருக்குது. ஆட் பண்ணலன்னு மைனஸாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. அது வந்து என்னென்ன ஆட் பண்ணியிருக்காங்க, என்னென்ன ஆட் பண்ணலன்றது தான், வேறு எந்த டீட்டெயிலும் இல்லை. மற்றபடி டிரைவர் சேஞ்சஸ் அவங்க வந்துட்டு 4.2 அதாவது முன்னாடி எப்படி இருந்தாங்களோ அதே தான், சேம். வேறு எந்த இதுவுமே அவங்க வந்துட்டு புதுசாலாம் ஆட் பண்ணல. அதே டிரைவர்ஸ் தான். ஆனால் முன்னாடி இருக்கிற டிரைவர்ஸ் தான் நல்லா இருக்காங்க. இப்போ கொண்டு வர எதுவுமே சரியில்லை. ஓகேங்க, சரியில்லைன்னு இல்லை, கொஞ்சம் வேறு எதுவும் இல்லை, வேறு ஒன்றும் இல்லை. இப்போ அதாவது நம்ம கேமில் வந்துட்டு பஸ்ஸஸ் வந்து தருவாங்கல்ல, அந்த பஸ்ஸஸில் வந்துட்டு இப்போ எதாவது புது பஸ் ஆட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னா எதுவும் கிடையாது. பழைய பஸ்ஸஸ் தான். அது வந்து கொஞ்சம் மாடுலேட் பண்ணி கொடுத்துருக்குற மாதிரி இருக்கும். அதாவது ஹெட்லைட்டு இல்லை இண்டிகேட்டர் அந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன மாடுலேட் வந்து கொடுத்துருப்பாங்க. வேறு எதுவும் இல்லை. எல்லாமே பழையபடி தான் இருக்குது. கரெக்டாக பக்காவாக தான் இருக்குது. அதனால் நீங்கள் எதுவும் இது பண்ணிக்க தேவையில்லை. பழைய பஸ்ஸஸ் தான். அதுக்கப்புறம் வேறு எதுவும் இல்லை. அப்புறம் மேப் எப்படி எதுவும் ஆட் பண்ணியிருக்காங்களான்னா, மேப்பும் எதுவும் வந்து அவங்க வந்து ஆட் பண்ணல. முதல்ல வந்துட்டு கம்மியாக தான் இருந்துச்சு. அப்புறம் 4.2 அப்டேட் வந்தப்போ வந்துட்டு மேப் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க, அதாவது அதிகமாக்கியிருந்தாங்க. எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி இடம்லாம் எக்ஸ்ட்ரா வந்து கொடுத்துருந்தாங்க. அதே தான் இப்போயும் இருக்குது. வேறு எந்த இதுவும் இல்லை. இப்போ மல்டிப்ளேயர் மோடு வந்து நம்ம வெஹிக்கிள் வச்சு போக முடியாது, நார்மல் மோடு தான் போக முடியும். அதை எப்படி போகிறதுன்ட்டு நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போ மினி கேம்ஸை சூஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி 2 கேம்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அதில் எந்த கேமை நீங்கள் சூஸ் பண்ணாலுமே பக்காவாக தான் இருக்குது. இப்போ நான்
ரெண்டாவது கேம் சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி தான் வருது. இதில் எதை வேணால் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிட்டு ப்ளேனை ஒன்று இப்போ வந்து கொடுக்குறேன்னா அந்த சவுண்ட்ஸ், அதாவது அந்த சவுண்ட்ஸு தான். அந்த சவுண்ட்ஸ் வந்து கரெக்டாக கிளிக் பண்ணணும். மிஸ்ஸு அதாவது மிஸ் பண்ணிட்டோம்னா மிஸ்ஸுன்னு வருது, அதுக்கு பாயிண்ட்ஸு. இதுதான் அந்த கேமோட இது, வேறு எதுவும் இல்லை. அதே தான், எந்த வித மாற்றமும் கிடையாது. அதே சவுண்ட்ஸ், அதாவது மிஸ் பண்ணாமல் இருந்தால் கரெக்டாக இருக்குது. மிஸ் பண்ணோம்னா வந்து மிஸ்ன்னு காட்டுது, அதுக்கு மார்க்கு. வேறு எதுவுமே இதில் வந்து அவங்க வந்து ஆட் பண்ணல. பழையபடி தான். நான் யூஸ் பண்ணி வெளியே வந்துடுறேன். இப்போ வெளியே கரேஜுக்கு வந்துடுறேன். கரேஜ் இப்போ ஒரு நிமிஷம். கரேஜுக்கு இப்போ வந்து நான் ஓகே கொடுத்துருக்கேன். வந்துடுச்சு, கரேஜ் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ கரேஜில் வந்துட்டு என்ன பார்க்க போகிறோம்னா அதே தான், மினி ஸ்டேட்மெண்ட்ஸ் 2 இருக்குல்ல, 2ல் எதுவும் வேணால் நம்ம சூஸ் பண்ணி விளாண்டுக்கலாம். வேறு எதுவும் இல்லை. இப்போ நான் வந்துட்டு ஒரு மேப்பை சூஸ் பண்ணிக்கிறேன். மேப்பை சூஸ் பண்ணி நான் ப்ளே பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு மேப்பை நான் ஃப்ரீ மோடில் வந்து ஒரு மேப்பை சூஸ் பண்ணிட்டேன். ப்ளே பண்ணால் இந்த மாதிரி தான் வருது. இப்போ 4.3 அப்டேட் வந்து நல்லாவே சூப்பராக தான் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி தான் இருக்குது, நல்லா பக்காவாக இருக்குது. நீங்கள் வேணால் கேமில் ப்ளே பண்ணி பாருங்கள், செம்மையாக தான் இருக்குது. எல்லா பேருமே இப்போ அப்டேட்டை வந்து ஓகே கொடுத்து இது பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? பஸ் சைட் ரிவ்யூஸ் அவங்க சேனல், அதாவது OBB + APK வந்து டவுன்லோட்ஸ் வந்து பஸ் சைட் ரிவ்யூஸ் சேனலில் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அதை பார்த்து நீங்கள் வந்து இது பண்ணிக்கோங்க. அப்புறம் கேமில் வந்துட்டு ப்ளே பண்ணும்போது என்னென்ன ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த ஒரு நிமிஷம். இப்போ நான் கேமுக்குள்ளே வந்துட்டேன். கேமுக்குள்ளே வந்துட்டு இப்போ செட்டிங்ஸில் என்னென்ன ஆட் பண்ணியிருக்காங்கன்னா, அட்ஜஸ்ட் டிரைவர் கேமரா, அதாவது நம்ம டிரைவர் பொசிஷன், அதாவது கேமரா திரும்பணுமா என்னன்றதை நம்ம செலக்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்புறம் ரோட்டில் சைடில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன மிரர், அதாவது கலர் கலராக, இதுதான் ஃபுல் அண்ட் ஃபுல் மேப்பு. இதுதான் ஃபுல் மேப்பு. இதில் வந்துட்டு சின்னதாக சைடில் வந்துட்டு ஒரு கொடி மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க, ரெட் அண்டு ஒயிட்டு. அதான் இப்போ வந்து புதுசாக அதாவது எல்லா ஆல் பிளேஸ் எந்த மேப்பை நீங்கள் சூஸ் பண்ணாலுமே இந்த மாதிரி கொடி மாதிரி வரதை வந்து அவங்க செலக்ட் பண்ணியிருக்காங்க, ஆட் பண்ணியிருக்காங்க. எதில் அதே மாதிரி மினி கேமில் ஆட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஸ்டேஜ் வந்து ஒன்று ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்டேஜ் வந்து நான் அடுத்த வீடியோவில் வந்து போட முடிஞ்சால் போடுறேன். இப்போ ஸ்டேஜ் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. எல்லாமே பக்காவாக தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க, எதுவும் இல்லை. இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எல்லா பேரும் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.